அம்மையார் திரௌபதி முர்மு இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு நாளைக்கு வர்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா அவங்க கோவிலுக்குள் மறுக்கப்பட்ட சம்பவங்கள்லாம் இங்கே நடந்தது. அதுக்கான காரணங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு பழங்குடியை சேர்ந்தவங்க, அவங்க ஒரு பெண்ணுங்கிறனால தான் மறுத்தாங்க. ஏண்டா இந்தியாவுடைய முதல் குடிமகனுக்கே இந்த நிலைமையா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்ட போது இன்றைக்கி அவங்க ஸ்ரீரங்கம் கோயில் வர்றாங்கங்கிற சம்பவத்தை நினச்சி மகிழலாம் நினைக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய இடி மாதிரி வந்து மண்டையில் இறங்குது. திரௌபதி முர்மு அவர்கள் வர்றாங்கங்கிறதுக்காக ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்கிற யாசகம் வாங்குறவங்க, முதியவர்கள், ஆதரவற்றவர்களை அடித்து மிதித்து வெளியேற்றுது காவல்துறை. யாரை ஏமாற்ற முயற்சி பண்ணுறீங்க? திரௌபதி முர்மு அவர்கள் தெரியாதா இன்னும் வந்து நம்ம நாட்டில் யாசகம் வாங்கி பிழைக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆதரவற்றவர்கள் கோயிலில் இருப்பாங்கன்னு? ஒருவேளை இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் அவங்களை அப்புறப்படுத்துறதுனால என்ன நீங்கள் மாற்றிட முடியும்? 1972 தமிழ்நாட்டில் பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம்னு ஒரு திட்டம் இருந்துச்சு. பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுக்க பெரும் முயற்சி பண்ணாங்க. அப்புறம் அதை சரியாக செயல்படுத்த முடியல. அவ்வளவுலாம் நீங்கள் எதையும் மாற்ற வேண்டாம். அவங்கள அடித்து மிதிக்காமையாவது இருக்கலாம்ல. குடியரசுத் தலைவர் இந்தியாவுடைய முதல் குடிமகன் தான், மற்றவனும் இந்தியாவோட குடிமகன் தான். நீங்கள் முதல் குடிமகனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேங்கிற பேரில் இன்னொரு குடிமகனை அடித்து மிதிக்கிறது ஒருபோதும் சரி கிடையாது. இது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கேள்வி எழுப்பணும், எல்லாரும் கேள்வி எழுப்பணும். இது ஜனநாயக நாடுங்கிறோம், இந்த நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறோம், எல்லாருக்கும் சமம்ங்கிறோம். ஒரு முதியவரை அடித்து மிதித்து வெளியேற்றி தான் நீங்கள் இந்தியாவுடைய முதல் குடிமகனுக்கு, இந்தியாவுடைய குடியரசுத் தலைவருக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்கன்னா அது பாதுகாப்புன்னு எனக்கு தெரியல. நீங்கள் குடியரசுத் தலைவருக்குன்னா பாதுகாப்பு கொடுக்கலாம், ஆனால் குடிமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் யாருக்காகவா இருந்தாலும் துன்புறுத்துவது தவறு. ஒருவேளை இந்த செய்தி போய் எல்லா பக்கமும் சேர்ந்துச்சுன்னா இனி ஒரு முறை இது மாதிரி வேற எங்கேயாவது நடக்காது, நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன்.